வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உருவான கருத்து வேறுபாடு உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல ராகு, கேது அல்லது சனியின் பார்வை விழுந்த காலங்கள்ல தான் குடும்பத்திற்குள்ள சண்டை சச்சரவுகளும் அமைதியின்மையுமே தாண்டவம் அடைந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க நல்ல நல்லது சொன்னாலுமே அது தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கும். கணவன் மனைவி இடையே வந்து சிறு சிறு விஷயங்களுக்குமே பெரிய வாக்குவாதங்களும் வெடித்து வீட்டினுள்ள அமைதி புயல்ல சிக்கிய பாடமாவே மாறியிருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு அதிகாரம் போல தோன்றியிருந்திருக்கும். மற்றவங்களின் அலட்சியம் உங்களுக்கு கோபத்தை மூட்டியதோடு ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலுமே மனசளவில் பல மைல்கள் தொலைவில் வாழக்கூடிய சூழ்நிலை கிரக நிலைகள் உருவாக்கியிருந்திருக்கும். குடும்பத்திற்காக உழைத்துமே கடைசியில நீங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்தீர்கள் என்ற வார்த்தையை கேட்கும்போது உங்க மனசு வந்து நொறுங்கி போயிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில வந்து இரண்டாம் இடமானது குடும்பஸ்தானம். அது ராகும் கேதும் அல்லது சனியோட பார்வை விழுற காலத்துலதான் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகளும் ஏன் அமைதியின்மை வந்து உங்களை வாழ்க்கையில நிலவி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்கள் வந்து நல்லதே சொன்னாலுமே அது தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில. கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு விஷயங்களுக்குமே நீங்க பெரிய வாக்குவாதங்கள் எல்லாமே வெடித்து வீட்டினுடைய அமைதி வந்து புயல்ல சிக்கிய படகாகவே மாறியிருக்கும் வாழ்க்கை. உங்களோட பேச்சு வந்து மற்றவங்களுக்கு அதிகாரம் போலவே தோன்றினாலுமே மற்றவங்களுடைய அலட்சியம் வந்து உங்களுக்கு கோபத்தையும் மூட்டியிருந்திருக்கும். ஏன்னா ஒரே குறையில நீங்க கீழே வாழ்ந்தாலுமே மனசளவுல வந்து பல மைல்கள் தொலைவில் வாழக்கூடிய சூழ்நிலை உங்க பிரகநிலைகள் உருவாக்கி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்றீங்க என்ற வார்த்தை கேட்கும் போதுதான் உங்க மனமே நொறுங்கி போன சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்திருக்கும். அதாவது ஒரு காலத்துல வந்து சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த குடும்பத்துலதான் திடீரென கருத்து வேறுபாடுகள் உருவாகி அமைதி குலைந்திருந்திருக்கும். ஆனா சிறிய விஷயங்கள்ல கூட பெரிய பிரச்சனையாக மறைந்திருக்கும் உங்களுக்கு. ஒருவருடைய வார்த்தையை மற்றவர் தவறாக புரிந்து கொண்டதால தான் மனதோறும் ஏற்பட்டிருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்கள் வந்து அனைவரையும் ஒன்றாக வைத்திருக்க முயன்றாலுமே சில சூழ்நிலைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்றிருந்திருக்கலாம். குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் அமைதியாக பல வேதனைகளை தாங்கியிருந்திருக்கலாம். ஆனா இந்த காலம் வந்து நிரந்தரம் அல்ல. காலப்போக்குல வந்து உங்களுடைய உண்மைகள் வெளிப்பட போது தவறான புரிதல் எல்லாமே நீங்கி குடும்பத்துல மீண்டும் ஒற்றுமை உருவாக போது உங்களுடைய பொறுமையும் அமைதியும் தான் அந்த குடும்பத்தை வந்து மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாகவே உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. அது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு காலத்துல வந்து சந்தோஷமும் சிரிப்புமே நிறைந்த சந்தோஷமா சிரிப்பும் நிறைந்த ஒரு குடும்பத்துல வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து உருவாகி இருந்திருக்கும். அது வந்து உங்க குடும்பத்தோட அமைதியுமே குலைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நேரிட்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சிறிய விஷயங்கள்ல வந்து நீங்க பெரிய பிரச்சனையாவே மாறிக்கக்கூடிய உங்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு அமைத்திருக்கும். ஏன்னா ஒருவருடைய வார்த்தையை வந்து நீங்க மற்றொருவர் வந்து தவறா புரிந்து கொண்டதாலவே உங்க வாழ்க்கையில வந்து அதிக மனதூரம் வந்து ஒவ்வொன்றும் முன்னேறி இருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க வந்து அனைவரையுமே ஒன்றாவே வைத்திருக்க முயன்றாலுமே சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டை மீறி சென்றிருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து அனைவரையும் ஒன்றால வைத்திருக்க முயற்சி செய்யும் போது எல்லாமே அது வந்து உங்களுக்கு நடக்காத ஒரு காரியமா நடந்திருந்திருக்கும். குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காகவே நீங்க அமைதியா பல வேதனைகள் தாங்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கலாம். இந்த காலம் வந்து உங்களுக்கு நிரந்தரமாவே இருக்காது. காலப்போக்கில் வந்து உண்மைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. உங்களை வந்து தவறாக புரிதல் வந்து உங்கள் மீது இருந்த தவறான புரிதல் அனைத்துமே இப்ப நீங்கி குடும்பத்துல மீண்டுமே உங்களுக்கு ஒற்றுமை உருவாகக்கூடிய சூழ்நிலை இனி வரப்போகும் நாட்கள்ல உருவாகலாம். உங்களுடைய பொறுமையும் அமைதியும் தான் அந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாகவும் மாறப்போகுது உங்களுக்கு. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறப் போது நீண்ட நாட்களா உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வந்த ஒருவித பதற்றமும் அலைச்சலும் மறை மறைந்து சுப நிகழ்ச்சிகளில் அலை வீச தொடங்க போது குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் அடியோடு விலகி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்க போது வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். குறிப்பா திருமணம், பூப்புனித நீராட்டு விழா அல்லது புதிய வீடு கட்டும், பூமி பூஜை போன்ற மங்களகரமான நிகழ்வுகள் வரிசையாக நடைபெற போது வீட்டிற்கு அடிக்கடி விருந்தாளிகள் வருகை இருக்கும். அது உங்களுடைய இல்லத்தை வந்து எப்போதுமே விசேஷங்களை கட்ட வைக்கும். குடும்பத்தின் பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய வீட்டின் வளிமண்டலமே நேர்மறை ஆற்றலாலையும் சந்தோஷத்தாலையுமே நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது.
அது உங்க நீண்ட நாட்களாகவே உங்க குடும்பத்துல நிலவி வந்த ஏதாவது ஒருவித பதற்றமோ, ஏன் அலைச்சலோ இப்ப எல்லாம் மறைந்து, சுப நிகழ்ச்சிகளுடைய அலை உங்க வாழ்க்கையில வீசத் தொடங்க போது. அது மட்டும் இல்லாம, குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு விலகி, பரஸ்பர அன்பும், ஒற்றுமையும் தான் இப்போ உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போது. அது மட்டும் இல்லாம, உங்க வீட்ல சுபகாரிய பேச்சுக்களுமே கைகூடி வரப்போகுது. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா, திருமணமோ, பூப்புனித நீராட்டு விழாவோ, அல்லது புதிய வீடு கட்டுற பூமி பூஜையோ போன்ற மங்களகரமான நிகழ்வுகள் தான் வரிசையா உங்களுக்கு நடைபெற போகுது. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால, உங்க வீட்டில் உள்ள வளிமண்டலமே நேர்மறை ஆற்றலாலையும், சந்தோஷத்தாலையுமே நிரம்பி வழிய போகுது வாழ்க்கையில. உங்க குடும்ப வாழ்க்கை நீண்ட நாட்களா எதிர்பார்த்த மகிழ்ச்சியும், மனநிறைவுமே மெல்ல மெல்ல அதிகரித்து தொடங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் அல்லாம, உங்களுக்கு கடந்த காலத்துல குடும்பத்துல ஏற்பட்ட சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும், மனக்கசப்புகளும், புரிதலில்லா சூழ்நிலைகள் ஆகியவை எல்லாமே உங்களுடைய மன அமைதியை பாதித்திருந்திருக்கலாம். சிலர் குடும்ப உறுப்பினர்களுடைய மனமும் திறந்து பேச முடியாம தவித்திருந்திருப்பீங்க. சிலருக்கு வீட்டுல மகிழ்ச்சியான சூழல் குறைந்து ஒவ்வொருவருமே தனித்தனியே வாழ்வது போன்ற உணர்வும் ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனா இப்போது கிரகங்களுடைய சாதகமான அமைப்புமே, புதன் கிரகத்தோட அருளுமே உங்களுக்கு புதன் கிரகத்தோட அருளுமே சாதகமா அமையப்போகுது. அது மட்டும் அல்லாம, உங்களுக்கு தெரியும் வீட்டுல நீண்ட நாட்களா பேசப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனி நல்ல முறையில் நடைபெற வாய்ப்புள்ளது உங்களுக்கு. அது திருமணமோ தாமதமா இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமையப்போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் போது, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. வீட்டுல குழந்தைகளுடைய பிறந்த நாள், கல்வி, வெற்றி, வேலை கிடைத்த மகிழ்ச்சி பதவி உயர்வு போன்ற பல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறலாம். இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்தில் இருந்த பழைய கலைகளை எல்லாமே மறக்க செய்து, அனைவரின் மனதிலுமே புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய நேரம் இப்ப அமைந்து விட்டது. அதாவது உங்க வீட்டுல நீண்ட நாட்களா பேசப்பட்டு வந்த சுப காரியங்கள் இப்ப நல்ல முறையில் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம, அவங்க வாழ்க்கையிலேயேவும் திருமணம் தாமதமா இருந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடிவடைய போகுது வாழ்க்கையில. குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்த தம்பதிகளுக்கு ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாக உள்ளது. அது மட்டும் இல்லாம, வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய பிறந்த நாளோ, என் கல்வியில வெற்றியோ, வேலை கிடைத்த மகிழ்ச்சி, என் பதவி உயர்வு போன்ற பல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற உள்ளது வாழ்க்கையில. இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்துல இருந்த பழைய கவலைகள் எல்லாத்தையும் மறக்க செய்துட்டு, அனைவரின் மனசுலுமே புதிய நம்பிக்கை உருவாக்க போதும் வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே இருந்த உறவு எல்லாமே மேலுமே வலுப்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக உள்ளது. இதுவரை மனசுல இருந்த தயக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்க விலக்கி, அன்பான உரையாடல்களும் உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைந்து, மீண்டும் பழைய பாசமும் மலரப்போதும் வாழ்க்கையில. தொலைவில் வசிக்கிற உறவினர்கள் வீட்டிற்கு வருகை தர போறாங்க. குடும்ப விழாக்கள்ல உறவினர்களுடைய சந்திப்புகள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் மூலியமா உறவுகள் மேலும் நெருக்கமானவங்களும் வாழ்வாங்க. நீண்ட நாட்களா வீட்டுல இல்லாத சிரிப்பும் சந்தோஷமே மீண்டும் திரும்பி வரக்கூடிய சூழல் உங்க வாழ்க்கையில அமைய போகுது. நீங்க பொருளாதார ரீதியாகவே குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாக்க போகுது. சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் அமைய போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிகழ்வுகள் தான் வரிசையா உங்களுக்கு நடைபெற போகுது. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால, உங்க வீட்டில் உள்ள வளிமண்டலமே நேர்மறை ஆற்றலாலையும், சந்தோஷத்தாலையுமே நிரம்பி வழிய போகுது வாழ்க்கையில. உங்க குடும்ப வாழ்க்கை நீண்ட நாட்களா எதிர்பார்த்த மகிழ்ச்சியும், மனநிறைவுமே மெல்ல மெல்ல அதிகரித்து தொடங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் அல்லாம, உங்களுக்கு கடந்த காலத்துல குடும்பத்துல ஏற்பட்ட சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும், மனக்கசப்புகளும், புரிதலில்லா சூழ்நிலைகள் ஆகியவை எல்லாமே உங்களுடைய மன அமைதியை பாதித்திருந்திருக்கலாம். சிலர் குடும்ப உறுப்பினர்களுடைய மனமும் திறந்து பேச முடியாம தவித்திருந்திருப்பீங்க. சிலருக்கு வீட்டுல மகிழ்ச்சியான சூழல் குறைந்து ஒவ்வொருவருமே தனித்தனியே வாழ்வது போன்ற உணர்வும் ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனா இப்போது கிரகங்களுடைய சாதகமான அமைப்புமே, புதன் கிரகத்தோட அருளுமே உங்களுக்கு புதன் கிரகத்தோட அருளுமே சாதகமா அமையப்போகுது. அது மட்டும் அல்லாம, உங்களுக்கு தெரியும் வீட்டுல நீண்ட நாட்களா பேசப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனி நல்ல முறையில் நடைபெற வாய்ப்புள்ளது உங்களுக்கு. அது திருமணமோ தாமதமா இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமையப்போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் போது, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு
நல்ல செய்தி கிடைக்க போன போது வீட்டில் குழந்தைகளுடைய பிறந்த நாள், கல்வி, வெற்றி, வேலை கிடைத்த மகிழ்ச்சி பதவி உயர்வு போன்ற பல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறலாம். இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்தில் இருந்த பழைய கலைகளை எல்லாமே மறக்க செய்து அனைவரின் மனதிலுமே புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய நேரம் இப்ப அமைந்து விட்டது. அதாவது உங்க வீட்டுல நீண்ட நாட்களா பேசப்பட்டு வந்த சுப காரியங்கள் இப்ப நல்ல முறையில் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையிலேயேவும் திருமணம் தாமதமா இருந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடிவடைய போகுது உங்க வாழ்க்கையில. குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்த தம்பதிகளுக்கு ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாக உள்ளது. அது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய பிறந்த நாளோ, என் கல்வியில வெற்றியோ, வேலை கிடைத்த மகிழ்ச்சி, என் பதவி உயர்வு போன்ற பல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற உள்ளது உங்க வாழ்க்கையில. இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்துல இருந்த பழைய கவலைகள் எல்லாத்தையும் மறக்க செய்துட்டு அனைவரின் மனசுலுமே புதிய நம்பிக்கை உருவாக்க போதும் வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே இருந்த உறவு எல்லாமே மேலுமே வலுப்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக உள்ளது. இதுவரை மனசுல இருந்த தயக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்க விலக்கி அன்பான உரையாடல்களும் உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைந்து மீண்டும் பழைய பாசமும் மலரப்போதும் வாழ்க்கையிலும். தொலைவில் வசிக்கிற உறவினர்கள் வீட்டிற்கு